வணக்கம். அறிஞர் ஒருவர் ஒரு நாள் ஓட்டல் ஒன்றில் அமர்ந்து காபி குடித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு சற்று தள்ளி இருந்த மேசையில் எங்கிருந்தோ ஒரு கரப்பான் பூச்சி பறந்து வந்து ஒரு பெண்ணின் தோள் மீது அமர்ந்தது. உடனே அந்த பெண்மணி கத்தி கூச்சலிட்டபடி எழுந்தார். பதறியபடி கைகளை வீசி ஆடியபடி எழுந்து கரப்பான் பூச்சியை தட்டிவிட்டார். அந்த பூச்சி கீழே விழாமல் அவர் பக்கத்தில் இருந்த மற்றொருவர் மீது போய் அமர்ந்து விட்டது. அவர் பூச்சியை விரட்ட முயற்சித்தார். சிறிது நேர முயற்சியில் வெற்றியும் பெற்றார். மீண்டும் அந்த பூச்சி பறந்து மற்றொருவர் மீது அமர்ந்து கொண்டது. இந்த முறை அது அமர்ந்த இடம் அந்த ஓட்டலின் உணவு பரிமாறுபவர். அவர் மற்றவர்களின் செயல்களுக்கு நேர் எதிராக எந்த பதட்டமும் இன்றி அந்த கரப்பான் பூச்சியின் நடமாட்டத்தை கவனித்து சரியான நேரத்தில் அதனை பிடித்து வெளியே எறிந்தார். இதனை பார்த்த அறிஞர் சிந்திக்க தொடங்கினார். முதல் 2 நபர்களின் செயல்களுக்கு காரணம் அந்த கரப்பான் பூச்சியா இல்லை பதட்டமா? அதே நேரம் அந்த உணவு பரிமாறுபவரின் பதட்டமில்லாத சிந்தனையால் சரியாக அந்த பூச்சியை பிடிக்க முடிந்தது. அப்போது அவருக்கு புரிய தொடங்கியது, பதட்டமில்லாமல் மனம் கட்டுப்பாட்டில் இருந்தால் நம்மால் எந்த சூழலையும் எதிர்கொள்ள முடியும்.